ஐயப்பன் கருப்பண்ண சுவாமியிடம் மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு வரும் பக்தர்களை நான் பார்த்து கொள்வேன், அவர்களுடைய குடும்பத்தாரை பார்த்து கொள்வது உனது பொறுப்பு என்று ஐயப்பன் கருப்பண்ணசாமிக்கு கட்டளையிடுகிறார். இதை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று கருப்பண்ணசாமி கேட்க, அதற்கு ஐயப்ப சுவாமி, சபரிமலைக்கு வீட்டில் இருந்து செல்வதற்கு முன்பு ஒரு தேங்காய் உடைப்பார்கள். அந்த தேங்காய் சத்தத்தை கேட்டதுமே அவர்கள் வீட்டிலே போய் நீ காவலாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். சபரிமலையிலிருந்து அவர்கள் திரும்பி வந்ததும் இன்னொரு தேங்காய் உடைப்பார்கள். அந்த தேங்காய் சத்தத்தை கேட்டதும் நீ கிளம்பலாம் என்று ஐயப்பன் கூறுகிறார். சபரிமலைக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும் வரை அந்த பக்தர்களின் வீட்டில் காவலாக கருப்பண்ணசாமி இருக்கிறார். அதனால்தான் சபரிமலைக்கு போகும்போதும் சபரிமலையிலிருந்து திரும்பி வீட்டிற்கு வந்ததும் தேங்காய்கள் உடைக்கப்படுகிறது.